எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் டேவோட டே வந்து 7 தான். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் எப்போதும் போல் 4:45 அலாரம் வச்சு 5:20க்கு எந்திரிச்சேன். சரி எந்திரிச்சாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம அலாரம் அடிக்குது, அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுக்க தோணுது. அது என்னவோ தெரில. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து ஒரு நம்ம தான் டயட்டில் இருக்கோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு குறையுதா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும். அதனால் வந்து இன்றைக்கி நான் செக் பண்ண போகிறேன். நேற்றும் செக் பண்ணேன், இன்றைக்கி செக் பண்ண போகிறேன். வாங்க எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 96ல் எப்படி 96 கிலோ போனீங்க 90க்குள்ளே தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் தான் சொன்னோம்ல, எனக்கு வந்து மெடிசன் வந்து டேப்லெட்ஸு அப்புறம் வந்து இந்த ட்ரிப்ஸ்லாம் எழுதுறாங்களா, அதை சுத்தமாக ஒத்துக்காது. அப்புறம் டென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே வந்து கொஞ்சம் பல் எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு வேர்லாம். சரி அதுக்காக வந்து அங்கே கொடுக்குற ஃபுட்டை, அதாவது மெல்லாமல் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு வாரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டு, ஹெவி டேப்லெட்டு, வயிறு கபன்னு பசிக்கிற மாதிரிலாம் டேப்லெட் இருந்துச்சு. டேப்லெட் சாப்பிட்டாவே அந்த வயிறு கபன்னு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும். வயிறில் எரியும், கிறக்கமாயிடும், ஒரு வேலையை செய்ய முடியாது, கிருன்னு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நல்லா வெயிட் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது வைரஸ் ஃபீவரு, கோல்டு, காஃபு எல்லாம். அப்புறம் வந்து அதெல்லாம் சரி பண்ணதுக்கே கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் ஆகி போயிடுச்சு. இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆனேன். மறுபடியும் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக என்னதான் ஆனாலும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாதுடா சாமி அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டலாம். வாவ் சூப்பர், 95 250. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம 95 250 வந்துட்டோம். நேற்று வந்து 96 ஒரு 5 டேஸும் அதே வெயிட்லேயே தான் இருந்துச்சு. நல்ல வேலை, நல்லா ஓட்ஸ் கஞ்சி வந்து நல்லா வேலை செய்து ஓட்ஸ் டயட் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே இருந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு 20 டேஸ்க்குள்ளே ஒரு 91 90 நான் வந்து இருந்த வெயிட்டுக்கே வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, நான் வந்து நேற்று முந்தானேற்று எவ்வளோ வெயிட்டுக்கு இருந்தேன் அப்படின்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து டே 8 இல்லையா, 28/3/2025. நேற்று எவ்வளோ இருந்தேன்? 95,800. இன்றைக்கி எவ்வளோ இருக்கேன்? 95,250. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் பக்கமாக நான் குறைஞ்சிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு தான். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வாங்க எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துருவோம். எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வெயிட் கம்மியானது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தொப்பையெல்லாம் அப்படியே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு 8 டேஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டுலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி டே 6, 7, 5 அதெல்லாம் அந்த டேஸில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனர்ஜெட்டிக்கோடு வந்து நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க எக்ஸசைஸ் எப்படி எவ்வளோ நேரம் பண்ணேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் டியர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 3/4 டம்ளர் வந்து கரிஞ்சீரக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 550 வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து நான் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸு. 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதாவது 5:40க்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணி வரைக்கும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியே நான் வந்து ஒரு ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய பர்த்டே வந்து May 21 வருது.
அதுக்கு வந்து இன்னும் 55 நாள் இருக்குது. அந்த 55 நாளுக்குள்ளே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் வந்து ஸ்லிம் ஆகிட்டு போடணும். அதை வந்து நான் என்னோடய கோலாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வர பிறந்தநாள், அடுத்த வருஷத்தில் அடுத்த ஒரு இதில் கால் எடுத்து வைக்கிறப்ப நான் வந்து என்னோடய டார்கெட்டை என்னோடய கோலை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நேற்று தான் தோணுச்சு. ஐயோ நமக்கு இன்னும் பர்த்டேக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இன்னும் 50 டேஸ் இருந்துச்சு. சாரி 55 நாள் இருக்குது. ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்குள்ளே நான் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேனா, இதே எஃபெக்டிவோட வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டோடவே நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். அதுக்கிடையில் எனக்கு எந்த உடம்பு சரியில்லாமல் வந்துடக்கூடாது கடவுளே நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஃபீவரு, காஃபு, கோல்டு. ஏன்னா கோல்டு அதை சளியெல்லாம் பிடிச்சுன்னா சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. தலையெல்லாம் அப்படியே பாரமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, நான் கரிஞ்சீரக தண்ணி எடுத்திருக்கேன், அது வந்து குடிச்சிட்டு வந்துடுவோம். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8:20 ஆகுது. காலையில் வந்து கேபேஜ், கேரட்லாம் போட்டு அப்படியே வந்து வெஜிடபிள் சூப் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடியதான், ரொம்ப இழுக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை வந்து சாப்பிட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? ஒரு அரை மிளகா தான் போட்டேன், அதுவே நல்லா காரமாக இருக்குது. நீங்கள் செய்கிறப்ப வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஒரு 2:30 ஆகுது. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லஞ்சுக்கு வந்து ஓட்ஸு, அப்புறம் அந்த காலையில் வெஜிடபிள் சூப் செஞ்சேன் இல்லையா, அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியல, அது இருந்துச்சு. அதை வச்சு அப்படியே அந்த ஓட்ஸ் போட்டு நல்லா காய்ச்சி அப்படியே அந்த சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆரட்டம் அப்படிங்கிறதாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், மதியம் வந்து அவ்வளோதான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். அதுவே கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இதை மட்டும் லைட்டாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம். அப்படியே வயிறு ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாவே வந்து இதாகாது. பசி எடுத்து நல்லா கபன்னு நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் 1/2 சொம்பு தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது. அப்படியே வந்து நான் பட்டர் மில்க் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, மிளகா போடலை, கொத்தமல்லி மட்டும் அப்படியே போட்டுட்டு மோர் அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து டே சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டாடா, பை பாய்.